அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க வீட்டு குட்டியோட ஃபேவரட்டான டிஷ்லயே மோஸ்ட் ஃபேவரட் டிஷ் ராகி கஞ்சி. அதுக்காக ஃபர்ஸ்ட் ராகியில பால் எடுத்து அந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி குடுத்துட்டுருந்தோம். ஆனா, இப்போ நெறைய பேர் சொல்றாங்க, ராகிய மொளக்கட்டி குடுக்குறதுல அதோட ஃபைபர் போகாம முழு சத்துக்களும் குழந்தைக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ராகி 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கிளாத்ல நல்லா நம்ம மொளக்கட்டி வச்சதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு பார்த்தோம்னா, இந்த மாரி நல்லா மொளக்கட்டி வந்துரும். அத ஒன் டே ஃபுல்லா சன்லைட்ல நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா, ஒரு பேன்ல போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். எதுக்காக ட்ரை ரோஸ்ட் பண்றோம்னா, குழந்தைகளுக்கு ஜீரணத்தில மொளக்கட்டி இருக்கிறனால, ஜீரணத்தில எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணுங்கிறக்காக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அது கூட ஒரு 4 முந்திரி, 4 பாதாம் அதையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி பவுடர் ஃபார்முக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி லேசான கிளாத் எடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க ராகி பவுடர்ல நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். பேலன்ஸ் இந்த மாரி திப்பி திப்பியா இருக்கிறத நம்ம மறுபடியும் மிக்ஸி ஜார்ல பவுடர் ஃபார்ம்ல அரைச்சு நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா, நமக்கு நல்ல பவுடர் ஃபார்ம்ல ராகி பவுடர் கிடச்சிரும். பேலன்ஸ் நம்ம அந்த திப்பி திப்பியா இருக்கிறத எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அத நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அத நம்ம தண்ணீல ஊற வச்சு, நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சு எப்பயும் போல பால் எடுத்து குழந்தைகளுக்கு காய்ச்சி குடுத்துரலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்க ராகி பவுடர்ல நமக்கு தேவையான அளவு எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணி நல்லா காய்ச்சி குடுத்தோம்னா, குழந்தைகளுக்கு டேஸ்ட்டான ராகி கஞ்சி ரெடி ஆயிரும். உண்மையாவே பால் எடுத்து குடுக்கறத விடவும், இந்த மாதிரி மொளக்கட்டி அரைச்சு குடுக்கும்போது, குழந்தை ரொம்ப விரும்பி குடிச்சாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.